السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ووصى بها إبراهيم بنيه ويعقوب يا بني إن الله اصطفى لكم الدين فلا تموتن إلا وأنتم مسلمون. صدق الله العلي العظيم. சர்வ புகழும் புகழ்ச்சியும் இவ்வுலகை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாமல்ல அல்லாஹ்விற்கு, எல்லாமல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மேற்காணக்கூடிய திருமறை வசனத்தின் மூலமாக நம் பிள்ளைகளுக்கு நாம் என்னென்ன விதத்தில் உபதேசம் செய்ய வேண்டும், அந்த பிள்ளைகளுக்கு மார்க்கம் சார்ந்த பண்புகளை எவ்வாறு வளர்க்க வேண்டும் என்பது சார்ந்த ஒரு விஷயத்தை அல்லாஹு தஆலா குறிப்பிட்டு காட்டுகின்றான். பொதுவாக குழந்தைகளின் உள்ளத்தில் முதலில் விதைக்கின்ற கருத்துகள் பெரும் மாற்றத்தை அவர்களிடம் ஏற்படுத்தும் வகையில் என்ன செய்யணும், இருக்கணும். அந்த வகையில் நம்முடைய கருத்துக்களை அந்த பிள்ளைங்களுடைய உள்ளத்தில் பதிய வைக்க வேண்டும். ஒரு முஸ்லிம் அல்லாஹ்வை பற்றி அறிந்து வைத்திருக்க வேண்டிய விஷயங்களை நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் என்ன செய்யணும், அவர்களின் பாணியில் நாம் சொல்லி கொடுத்து, ஒழுக்கம்னா என்ன, இபாதத்துனா என்ன, நடைமுறைகள் என்றால் என்ன, ஒரு நன்மை தீமையினுடைய விஷயத்தில் எப்படி நடக்கணும் அப்படிங்கிற ஒரு அழகிய உபதேசத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆரம்ப காலத்திலேயே நாம் என்ன செய்யணும், முதலாக அவர்களுடைய உள்ளத்தில் பதிக்க வேண்டும், விதைக்க வேண்டும். அப்படிங்கிற ஒரு சிறந்த ஒரு பண்புகளை நபியுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் தங்களுடைய பிள்ளைகளுக்கு இவ்வாறு உபதேசம் செஞ்சாங்க அப்படிங்கிறத எல்லாமல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை வசனத்தின் மூலமாக நமக்கு குறிப்பிட்டு காட்டுகின்றான். வவஸ்ஸா பிஹா இப்ராஹீமு பனீஹி வ யாக்கூப். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் தங்களுடைய பிள்ளைகளுக்கு இவ்வாறு உபதேசித்தார்கள். யா பனிய இன்னல்லாஹ் அஸ்தஃபா லக்குமுத்தீன ஃபலா தமூத்துன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். என் மக்களே, அல்லாஹ் உங்களுக்காக இந்த மார்க்கத்தை என்ன செஞ்சிருக்கிறான், தேர்வு செஞ்சிருக்கிறான். அதனால ஃபலா தமூத்துன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், முஸ்லிம்களாகவே தவிர நீங்க மரணிக்க கூடாது அப்படிங்கிற ஒரு செய்தியை தம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன செஞ்சாங்க, உபதேசித்தார்கள். அப்படிங்கிறத எல்லாமல் அல்லாஹு தஆலா குறிப்பிட்டு காட்டி, அதே போன்று லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு செய்த அந்த உபதேசத்தை இவ்வாறு குறிப்பிட்டு காட்டுவாங்க. அல்லாஹு தஆலா திருமறை வசனத்தின் மூலமாக அதை நமக்கு உபதேசிக்கின்றான். வஇது கால லுக்மானு லிப்னிஹி வஹுவ யஇதுஹு. நபி லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய பிள்ளைக்கு இவ்வாறு என்ன செஞ்சாங்க, உபதேசம் செஞ்சாங்களாம். யா புனைய, எனது அருமை மகனே, லா துஷ்ரிக் பில்லா, அல்லாஹ்வை கொண்டு எந்த ஒன்றையும் நீ என்ன செய்யக்கூடாது, இணை வைத்து விடாதே. இன்ன ஷிர்க லதுல்முன் ஆலீம், நிச்சயமாக இணை வைப்பு என்பது லதுல்முன் ஆலீமுன், மிகப்பெரிய ஒரு அநியாயமாகும். அப்படிங்கிறத தம்முடைய பிள்ளைக்கு என்ன செஞ்சாங்க, இவ்வாறு உபதேசித்து காண்பித்து, எந்த விதத்திலும் அல்லாஹுக்கு இணையான ஒரு செயலை நீ செய்து விடாதே. அது மட்டுமல்லாது, யா புனைய, எனது அருமை மகனே, இன்னஹா இன்தகு மிஸ்கால ஹப்பத்தின் மின் ஹர்தலின், நன்மையோ தீமையோ அது ஒரு கடுகின் வித்து அளவு இருந்தாலும் சரி, ஃபதகுன் ஃபீ ஸஹரத்தின், அது கற்பாறைக்குள் இருந்தாலும் சரி, அவுஃபிஸ் சமாவாத்தி, அது வானத்திலோ, அவுஃபில் அர்லி, பூமியிலோ இருந்தாலும் சரி, யஅதி பிஹல்லாஹ், அல்லாஹ் அதை என்ன செஞ்சுவான், வெளியே கொண்டு வந்தே தீர்வான் என்கின்ற ஒரு அழகிய உபதேசத்தை லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவங்க என்ன செஞ்சாங்க, தன்னுடைய பிள்ளைக்கு உபதேசமாக வழங்கினார்கள். அப்படிங்கிறது அல்லாஹு தஆலா அந்த திருமறை வசனத்தின் மூலமாக குறிப்பிட்டு காட்டுகின்றார். ஆக
தம்முடைய பிள்ளைக்கு ஒரு நன்மை தீமையினுடைய விஷயத்துல அது கடுகளவு இருந்தாலும் என்ன செய்வான், அல்லாஹால வெளியில கொண்டு வந்துருவான். ஆகையினால் அந்த விஷயத்துல நீ அல்லாஹ்வை பயந்து நடந்து கொள்ளுங்க அப்படிங்கிற ஒரு அழகிய உபதேசத்தை ஆரம்பத்திலேயே லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தம்முடைய பிள்ளைக்கு உபதேசமாக வழங்கி, அடுத்தது அல்லாஹு தாலா இந்த திருமறை வசனத்துல சொல்றான், இன்னல்லாஹ லத்தீஃபுன் ஹபீர். ஒவ்வொரு அந்தரங்கத்தையும் அல்லாஹ் நன்கு அறியக்கூடியவனாக, நுண்ணறிவு மிக்கவனாக இருக்கிறான் அப்படிங்கிறத நபி லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தங்களுடைய பிள்ளைக்கு உபதேசமாக வழங்கிட்டு அடுத்து சொன்னாங்க, யாபுனைய. இந்த உபதேசத்தை பூரா செஞ்சுட்டு, அதாவது நன்மை தீமையினுடைய விஷயத்தை பூரா சொல்லி, இணை வைக்கக்கூடிய செயல்களையும் சொல்லி, அடுத்தது சொல்றாங்க, யாபுனைய, எனது அருமை மகனே, அகிமிஸ் ஸலாத்த, நீ என்ன செய்ய, தொழுகையை நிலைநாட்டக்கூடியவனாக நீ இரு. வஅமுர் பில் மஅரூஃபி, நன்மையை கொண்டு ஏவக்கூடியவனாகவும், வன்ஹா அனில் முன்கரி, வெறுக்கத்தக்க விஷயத்தை தடுக்கக்கூடியவனாகவும், வஸ்பிர் அலாமா அசாபக, உனக்கு ஏற்படும் கஷ்டங்களை பொறுத்து கொள்ளக்கூடியவனாக நீ இரு. இன்னதாலிக மின் அஸ்மில் உமூர், நிச்சயமாக இதுவே வீரமுள்ள செயல்களில் உள்ளதாகும் அப்படிங்கிறத தொழுகையினுடைய விஷயத்துல, நன்மையை ஏவக்கூடிய விஷயத்துல, தீமையை தடுக்கக்கூடிய விஷயத்துல லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செஞ்சாங்க, இவ்வாறு உபதேசித்தாங்க. இப்படித்தான் ஒரு பிள்ளைக்கு நம்ம என்ன செய்யணும், ஒவ்வொன்றாக நம்ம கற்றுக் கொடுக்கணும் அப்படிங்கிறத ஒரு அழகிய உபதேசமாகவும், வலா துஸஇர் ஹத்தக லின்னாஸ், அதாவது பெருமையோடு உன் முகத்தை நீ என்ன செய்ய வேண்டாம், மக்களை விட்டு நீங்க திருப்பிக் கொள்ளாதே. வலா தம்ஷி ஃபில் அர்லி மரஹா, பூமியில பெருமையுடனும் என்ன செய்ய வேண்டாம், நடக்க வேண்டாம், நடக்கக்கூடாது. இன்னல்லாஹ லா யுஹிப்பு குல்ல முஹ்தாலின் ஃபஹூர், அகப்பெருமைக்காரர்களையும் ஆணவம் கொண்டோர்களையும் அல்லாஹ் நேசிக்க மாட்டான். அதனால மக்களிடத்துல நீங்க என்ன செய்யுங்க, நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்க, உங்களுடைய முகத்தை பெருமையோடு திருப்பி கொள்ளாதீங்க அப்படிங்கிற ஒரு உபதேசத்தையும் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தம்முடைய பிள்ளைக்கு உபதேசமாக வழங்கியதை அல்லாஹு தாலா குறிப்பிட்டு காட்டி, வக்ஸித் ஃபி மஷ்இக, நீ நடக்கும்போது நடுத்தரத்தை கடைபிடித்துக்கொள். வகுதுல் மின் சௌத்திக, அதே போன்று உனது குரலை நீ தாழ்த்திக்கொள், ரொம்ப உயர்த்தி பேச வேண்டாம். இன்ன அன்கரல் அஸ்வாத்தி ல சௌத்துல் ஹமீர், குரல்களில் வெறுக்கத்தக்கது கழுதையின் குரலாகும் அப்படிங்கிற ஒரு அறிவுரையை என்ன செஞ்சாங்க, நம்முடைய சத்தங்களை உயர்த்தக்கூடாது, தாழ்வான முறையில் இருக்கணும், பெருமை கொள்ளக்கூடாது, ஆணவம் கொள்ளக்கூடாது அப்படிங்கிற ஒரு அழகிய உபதேசத்தை இவ்வாறு லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தம்முடைய பிள்ளைக்கு உபதேசமாக வழங்கினார்கள் அப்படிங்கிறத எல்லாம் அல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை வசனத்தின் மூலமாக குறிப்பிட்டு காட்டி, இந்த உபதேசத்தின் மூலமாக நம்முடைய பிள்ளைகளை என்ன பாணியில நாம சீர்திருத்தம் செய்ய வேண்டுமோ அவ்வாறு சீர்திருத்தம் செய்வது நம்முடைய கடமை அப்படிங்கிறத எல்லாமல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குறிப்பிட்டு காட்டி, ஹஸ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்க சிறுவராக இருந்த பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த அற்புதமான உபதேசங்கள், அவைகள் ஒவ்வொன்றும் பொன்னால் பொறிக்கப்பட வேண்டியவை அப்படிங்கிற ஒரு செய்தியை நமக்கு இவ்வாறு குறிப்பிட்டு காட்டப்படுகின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சிறுவராக இருக்கக்கூடிய இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்க செய்த உபதேசம் எப்படின்னா, நீ அல்லாஹ்வுடைய விஷயத்துல பேணுதலாக நடந்துகொள், அல்லாஹ்வுடைய விஷயத்துல பேணுதலாக நடந்துகொள், அல்லாஹ் உன்னை என்ன செய்வான், பாதுகாப்பான். அதே போன்று அல்லாஹ்வுடைய விஷயத்துல நீ பேணுதலாக நடந்துகொள், அவனே நீ உன்னுடன் காண்பாய், அல்லாஹ் எப்பொழுதும் உன்னுடன் என்ன செய்வான், இருப்பான், அல்லாஹ்வுடைய விஷயத்துல பேணுதலாக இருந்தா. அது மட்டுமல்லாது நீ சந்தோஷமாக இருக்கும்போது அல்லாஹ்வை நினைத்துப்பார், உனக்கு சிரமம் ஏற்படும் போது அல்லாஹ் உன்னை நினைப்பான். அதே போன்று நீ எது கேட்பதாக இருந்தாலும் அல்லாஹ்விடமே நீ கேளு. அதே போன்று நீ உதவி தேடுவதாக இருந்தால் அல்லாஹ்விடமே நீ என்ன செய்ய, உதவி தேடக்கூடியவனாக இரு. நிச்சயமாக இந்த ஒட்டுமொத்த சமுதாயம்
உனக்கு ஒரு நன்மை செய்வதாக ஒன்று சேர்ந்தாலும் அல்லாஹ் உனக்கு எதை விதியாக்கி உள்ளானோ அதை தவிர வேறு எதனாலும் அவர்கள் உனக்கு நன்மையை செய்துவிட முடியாது. அதே போன்று இந்த ஒட்டுமொத்த சமுதாயமும் சேர்ந்து உமக்கு ஒரு தீங்கு செய்வதற்காக ஒன்று சேர்ந்தாலும் அல்லாஹ் உனக்கு எந்த தீங்கை விதியாக்கி விட்டானோ அதை தவிர வேறு எதனாலும் அவர்கள் உனக்கு எந்த ஒரு தீங்கையும் செய்துவிட முடியாது. எழுதுகோல் உயர்த்தப்பட்டு விட்டது, ஏடுகள் காய்ந்து விட்டது என்பதாக அண்ணலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு செய்த அந்த உபதேசத்தை அவர்கள் என்ன செய்றாங்க, நமக்கு குறிப்பிட்டு காட்டுறாங்க. இந்த செய்தி திர்மிதி ஷரீஃபில் பதிவாக செய்யப்பட்டிருக்கின்ற அன்பானவர்களே. ஆக நம்முடைய பிள்ளைகளை ஒவ்வொரு விதத்திலும் நாம் எந்தெந்த அளவுக்கு மாற்றங்களை கொண்டு வர வேண்டுமோ அந்த அளவிற்கு நன்மையான காரியங்களின் பக்கம் மார்க்கப்பட்டுள்ள விஷயங்களை குறிப்பிட்டு அவர்களை சீர்திருத்தம் செய்வது நம்முடைய கடமையாக இருக்கின்றது என்பதை இறைமறை வசனமும் அண்ணலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உபதேசங்களும் நமக்கு அழகிய ஒரு நல்லுரைகளை தரக்கூடியதாக இருக்கின்றது. அத்தகைய நற்பண்புள்ள பிள்ளைகளாக நம்முடைய பிள்ளைகள் ஆகுவதற்கு அல்லாஹ் கிருபை செய்வானாக. ஆமீன். வாஹிர் தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.